அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இன்றைய நாள் ஒரு காலம் அறிந்து கூவிய சேவல் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி காலத்துக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு கதையோட உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு இருந்ததாம். எம்பையான்னு சொல்லுவாங்க. சக்கரவர்த்தின்னு சொல்லுவார்கள். அதாவது இலங்கையை போல 10 நாடுகள ஒன்றா சேர்த்து ஆட்சி செய்யக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்தி. அந்த மாதிரியான ஒரு பேரரசு ஒரு நாள் என்ன செய்றாருன்னு சொன்னால், அந்த வீதியில வலம் வந்து கொண்டிருக்கிறார். படைப்பட்டாளங்கள், அவர்களினுடைய மிக ஒரு சனக்கூட்டத்தோட வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த டைம்ல ஒரு முதியவர் வாரார். முதியவர் வந்து என்ன செய்றாருன்னு சொன்னால், அந்த சக்கரவர்த்திட்ட ஒரு சின்ன ஓலைய குடுக்குறார். அந்த ஓலைய குடுத்த உடனே இவர் என்ன செய்றாருன்னு சொன்னால், அந்த அ ப களியாட்டத்தோட, அதேபோல வந்து வினோதங்களோட போய்க் கொண்டிருக்கிறவர், சந்தோஷ மிகுதியில போய்க் கொண்டிருக்கிறவர், அத பெருசா பொருட்படுத்தல. இருந்தாலும் என்ன செய்றாருன்னு சொன்னால், அந்த முதியவனுடைய ஓலைய தன்னுடைய அந்த மோதிரத்துக்குள்ள அப்படி செருகிக் கொள்றார். ஆ அது அப்படி போச்சுது. அதுக்கு பின்னால வந்து இந்த குறுநில மன்னர்கள், இந்த அரசைச் சுற்றியுள்ள குறுநில மன்னர்கள் எல்லாம் என்ன செய்றார்கள் என்று சொன்னா, அரசுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள், சதி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த அரசை எப்படியாவது கவிழ்க்க வேணும் என்றதுல முனைப்போடு செயல்படுகிறார்கள். ஆ இப்படி செயற்பட்டு என்ன செய்றார்கள் என்று சொன்னால், எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்கிறார்கள். அதுல வந்து இந்த அரசன், மன்னன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆ மிகவும் பலவீனமான ஒரு நிலைமையை அடைந்து, கடைசியாக செய்வதற்கு ஒன்றுமில்லாத நிலைமையில அப்படியே ஒரு குதிரையில ஏறி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மலை ஒன்று வருது. அந்த மலையில என்ன செய்றான்டா, குதிரையோட சேர்ந்து ஏறிட்டான். அப்ப இவன்ட கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி அவர்களும் என்ன செய்றான்னா, திரும்பி போயிட்டாங்க. இப்ப இந்த மன்னன் யோசிக்கிறான். அட இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நாம, இப்ப இந்த நிலைமையில இருக்கிறோம். அதனால வந்து இனியும் இந்த உலகத்துல வாழ்றதுல எந்த பிரயோசனமும் இல்ல. அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னு சொன்னா, அ தன்னுடைய உயிர மாய்த்துக் கொள்வோம் தன்னுடைய உயிர மாய்த்துக் கொள்றதுதான் ஒரே வழி என்று சொல்லி, தற்கொலை செய்து கொள்வோம்னு சொல்லி முடிவெடுக்கிறான். பார்க்குறான் பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்குது. மலையிற உச்சியில ஓரத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரத்துல தொங்கி, மரத்துல கிளையில தொங்கி அப்படியே கீழ விழுந்துருவோம்ன்றதான் அவனுடைய அ ஒரே ஃபோக்கஸா இருக்குது. அந்த அதாவது மலை அடியில ஓரத்துக்கு போறான். மலை உச்சியினுடைய ஓரத்துக்கு போறான். போயிட்டு அந்த கட்டுல என்ன செய்றான்னு சொன்னால், அப்படியே தொங்கிட்டு ஒரு கணம் அண்ணாந்து பார்க்குறான். அண்ணாந்து பார்க்கும்போது தான் அவன் அந்த ஓலைய காண்றான். மோதிரத்துல செருகி இருக்கிற அந்த ஓலைய காண்றான். உடனே என்ன செய்றான்னு சொன்னால், அந்த ஓலைய சாகத்தானே போறோம். சரி. அந்த ஓலைய ஒருக்கா படிச்சு பார்த்துட்டு சாகுவோம்ன்னு சொல்லி அப்படியே விரிக்கிறான். விரித்து பார்க்கும்போது, அந்த ஓலையில எழுதியிருந்த விடயம் என்னவென்றால், "இதுவும் கடந்து போகும்." அப்ப அவன் யோசிக்கிறான் என்னன்னு சொன்னால், "அடேய்! நம்மள எதிர்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை கூட நம்மள கடந்து போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது." அப்படின்னு சொல்லி, ஒரு கணம் தன்னை சுதாகரித்துக் கொண்டு, அப்படி என்ன செய்றான்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்துக் கொள்ளுகிறான். தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். தன்னுடைய அ மனதை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். தனக்கு மிக விசுவாசமான ஆட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறான். சேர்த்து படைகளை உருவாக்குறான். உருவாக்கி என்ன செய்றான் என்று சொன்னால், மீண்டும் தான் இழந்த எல்லாவற்றையும் பெற்று, இழந்த புகழ், அதேபோல அரசு பதவி எல்லாத்தையும் பெற்று என்ன செய்றான் என்று சொன்னால், அவன் ஒரு சக்கரவர்த்தியாக மீண்டும் உருவாகிறான். ஆகவே இந்த கதையினுடைய மோரல் என்னன்னு சொன்னால், அந்த முதியவர் இந்த ஓலைய கொடுக்கும்போது ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், அதாவது இவனுடைய இந்த வினோதங்கள், களியாட்டங்கள், அளவு கடந்த அந்த சந்தோஷங்கள் இதுவும் ஒரு நாளைக்கு கடந்து போகும் என்று சொல்லி, ஒரு நல்ல ஒரு உதிப்பொண்டை அல்லது நல்ல ஒரு அ அதாவது விழிப்புணர்வு ஒன்றை அந்த மன்னனுக்கு கொடுக்க வேணும் என்பதற்காகத்தான்
அந்த முதியவர் இந்த ஓலையை கொடுத்தார். ஆகவே அந்த டைம்ல அந்த மன்னனால அத பார்க்க முடியல. ஆனாலும் அவன் அந்த இறுதி தருவாயில சரி பார்த்ததுனால, அவன் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், அதில இருந்து மீண்டெழுகிறான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில நம் நாடு எதிர்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, இந்த அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய வல்லுனர்களாக, கோடீஸ்வரர்களாக, தொழிலதிபர்களாக எப்படியோ பல பல கோலங்கள்ல இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் உள்ளங்களில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்கின்ற இந்த நல்ல செய்தியை, நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்ட வேணும் என்பதற்காக இந்த கதையினை இந்த சந்தர்ப்பத்தில பகிர்ந்து கொள்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் லத்தீஃப் பிலால். Bilal's voice.